லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவென்ட்டும் ட்ரைலர் ரிலீஸ் ஈவென்ட்டும் நேற்று நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இந்த விழாவில் ஆமீர் கான், நாகார்ஜுனா, சௌபின் சஹீர், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜன் எல்லாருமே கலந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கூலி படத்துக்கு இயற்கையாவே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு காரணம் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் தான். அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் கூட நான் ஜாயின் பண்ணது. அனிருத்தோட எல்லா சாங்ஸுமே எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் அதிகப்படுத்திருக்கு. கூலியோட உண்மையான ஹீரோ லோகேஷ் கனகராஜ் தான். லோகேஷ் 2 மணி நேரமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. சரி உட்காந்து பார்த்தா முடியல, படுத்துட்டு பார்த்தா முடியல, சரி தூங்கி எழுந்து பார்த்தா அப்பவும் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. சரி வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்தா கோபிநாத் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு அவர் சுத்தி 60 பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன இருக்குன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அவரை போயிட்டு கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு உட்கார வச்சு கேள்வி கேளுங்கன்னு சொன்னா அவர் சும்மா விட்டுருவாரா? என்கிட்ட கோபிநாத் 5-6 வருஷமா இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா நான் சொல்றேன் சத்தியமா கொடுக்கவே மாட்டேன். அப்படி கொடுத்தனா முடிஞ்சு. ரொம்ப டேலண்ட், ரொம்ப டேலண்ட். டான்ஸ் மாஸ்டர் சாண்டி என்கிட்ட வந்து சார் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது 90s 50s மாடல், நிறைய ஓடி இருக்கு, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திருக்காங்க, அதை மீறியே நல்லா ஆட வச்சிருக்காரு. படத்துல நாகார்ஜுனா தான் மெயின் நெகட்டிவ் ரோலா பண்றாரு அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் லோகேஷ் கிட்ட கேட்டேன், நாகார்ஜுனா ஒத்துக்கிட்டாரான்னு. அதுக்கு லோகேஷ் சொன்னாரு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா நாகார்ஜுனாவை ஈஸியா பணம் கொடுத்துலாம் வாங்கிட முடியாது. ஆந்திரால பெரிய பணக்காரங்க லிஸ்ட் எடுத்தா அதுல முன்னணியில நாகார்ஜுனா கண்டிப்பா இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை பணம் எல்லாம் கொடுத்து வாங்கிடவே முடியாது. மங்காத்தா படத்துல வெங்கட் பிரபு அஜித்காக ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு, நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறதுன்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த படத்துல நாகார்ஜுனா. நாகார்ஜுனாக்கு இப்போ ஸ்கின் கலர்லாம் நல்லா இருக்கு, உடம்புலாம் நல்லா ஃபிட்டா ஆரோக்கியமா வச்சிருக்காரு. முடியுமே சூப்பரா இருக்கு. எனக்கெல்லாம் முடி கொட்டிருச்சு, எப்படி நீங்க இப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாரு. அனிருத் பத்தி நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வயசுலயே ஒருத்தர் இமயமலை தேடி அமைதிக்காக போறாருன்னா அவர் எப்படியாப்பட்ட ஆள்னு பாருங்க. நானே 45-46 வயசுல தான் இமயமலைக்கே போனேன். பேன் இண்டியான்ற கான்செப்ட் கொண்டு வந்ததே அனிருத் தான். அவரோட கான்செப்ட்ஸ் எல்லாமே டிக்கெட் பட்டுன்னு சேல் ஆயிடுது. அனிருத்தோட பாட்டு கேட்க தான் எல்லாருமே வராங்க அப்படின்னு அனிருத்தோட அம்மா அப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அனிருத்தோட பாட்டு கேட்கவும் சிலர் வராங்க. ஆனா அனிருத் பார்க்க நிறைய பொண்ணுங்களும் வராங்க. அந்த பொண்ணுங்களை பார்க்க நம்ம புள்ளிங்களும் வராங்க. மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் இந்தியா அண்ட் ஏஷியான்னு பார்த்தா அது அனிருத் தான். புகழ், பணம், டேலண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் லோகேஷ் கிட்ட கன்னடா படம் பேன் இண்டியா போகுது, தெலுங்கு படம் பேன் இண்டியா போகுது, நம்ம படம் கண்டிப்பா பேன் இண்டியா போயே ஆகணும்னு சொன்னேன். கைதி படம் செம்மையா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. யாரு டைரக்டர்னு கேட்ட லோகேஷ் கனகராஜ்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு லோகேஷ் கிட்ட கேட்டேன், நமக்கு ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அவரு சார் உங்களுக்கு எல்லாம் எப்படி சார்னு சொன்னாரு. பட் அந்த கதையில நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன். சரி லெஃப்ட்ல ஒரு கிக்கு, ரைட்ல ஒரு பஞ்ச் அப்படின்ட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து சார் அந்த கதை வேணாம், இப்ப புதுசா வேற ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் கேட்டேன் அந்த கதைக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு லோகேஷ் சொன்னாரு, சார் அதுக்கு நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ தேவை அப்படின்னு. அப்ப இந்த படத்துக்கு மட்டும் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் லோகேஷ் என்கிட்ட சொன்னாரு, சார் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஃபீமேல் கேரக்டர் ஒன்று இருக்கு அப்படின்னு. நானும் அது யார் பண்றா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்ருதி ஹாசன் தான் சார் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கு அவங்க கிட்ட கேட்டீங்களான்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, சார் உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக தான் அவங்க காலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸ்ருதி ஹாசன் அவங்க அப்பா படத்துல நடிக்கிறத விட என் படத்துல நடிக்கிறத தான் இன்னும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து சத்யராஜ் இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர் பண்றாருன்னு சொன்னாரு. நான் அதுக்கு சத்யராஜ் கிட்ட முதல்ல கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு லோகேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சத்யராஜ் வந்து ரஜினி கிட்ட முதல்ல கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிவாஜி படத்துல வில்லன் கேரக்டருக்கு சத்யராஜ் தான் நாங்க நடிக்கலாம்னு இருந்தோம். நான் என்ன சம்பளம் வாங்கியிருந்தோம் அதே சம்பளத்தில் தான் அவரையும் கூப்பிட்டோம். ஆனா அவரு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கும் அவருக்கும் கருத்தில் ரீதியா நிறைய முரண்பாடு இருக்கலாம். ஆனா அவர் எதா இருந்தாலும் மனசுல படத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவாரு, எதையும் பின்னாடி பேச மாட்டாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசணும் கூட நம்பலாம், ஆனா பின்னாடி பேசணும் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்போல்லாம் அந்த ரஜினிகாந்த்ன்ற மரம் விழ போதும் அப்போல்லாம் இந்த மரத்தை தூக்கி நிறுத்துறது என்னோட ரசிகர்கள் தான். அவங்களோட காலை நான் தொட்டு வணங்குறேன். என்னோட உழைப்புக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, அது உழைப்புக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் கடவுளுடைய குரல். எனக்கு கடவுளுடைய குரலையும் உங்களுடைய குரலையும் என் மனசுல பிரிச்சு பார்க்க இனிமே ட்ரை பண்றேன். என்னதான் பணமும் புகழும் இருந்தாலும் வீட்டுல நிம்மதியும் வெளியே மரியாதையும் இல்லைன்னா அந்த பணத்துக்கும் புகழுக்கும் ஒரு வேல்யூவே கிடையாது. நான் கூலியா வேலை செஞ்சப்போ நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அப்படி ஒரு நாள் ஒருத்தரோட லக்கேஜ் நான் எடுத்து வைக்கும் போது அவர் எனக்கு டிப்ஸா ₹2 கொடுத்தாரு. அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அவரை நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் என்னை பார்த்து என்ன ஆட்டான்னு கேட்டாரு. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு. இதை பத்தி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.